புஸ்தகத்தில் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள்ல வாசிக்கிறோம். குணமாக்கும் மரங்கள், விசுவாசம், அற்புதங்களை செய்யும் சக்தி, தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்துகிற வரம். நாம் ஆண்டவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனாலதான் பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் வல்லமை அடைவீர்கள் என்று அப்போஸ்தலர் 1:8 வாக்கு கொடுத்தார். சாட்சியா இருக்க வல்லமை, இயேசுவின் வல்லமை வெளிப்படுத்த நமக்கு வல்லமை. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையும் செய்வான், இதற்கும் பெரிதான கிரியைகளை செய்வான் இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அப்போஸ்தலரை மட்டும் பயன்படுத்தல, 12 அப்போஸ்தலரை மாத்திரம் அல்ல, ஆண்டவர் பேதுரு யோவானை மாத்திரல்ல, பிலிப்பை பயன்படுத்துறாரு, ஸ்தேவானை பயன்படுத்துகிறார். விசுவாசிகளை எல்லாம் பயன்படுத்தி சுவிசேஷத்தை பரவி செய்கிறது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற சத்தியம். அப்போ இந்த குணமாக்கும் வரங்களை பற்றி நான் தெளிவுபடுத்தி கொண்டு வருகிறேன். குணமளிக்கும் வரங்கள் என்று சொல்லப்படுகிறது, ஹீலிங் கிஃப்ட்ஸ். அது சுகமளிக்கும் வரம் என்று சொல்லாதபடி. ஏனென்றால் மனிதனுக்கு 3 பகுதி, ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த 3 பகுதியிலும் அவனுக்கு ஹீலிங் அவசியம், சுகம் அவசியம். அவனுடைய சரீர வியாதி மாத்திரல்ல, ஆத்மாவிலே காணப்படுகிற பாவ வியாதி, அவனுடைய ஆவியிலே காணப்படுகிற பயம், குழப்பம், பலவிதமான அந்த பிசாசு கொண்டு வருகிற நோய்கள், எல்லாத்திலிருந்து அவன் விடுதலை பெறுவதற்கு நாம் சரியா அவங்களை கைட் பண்ணதான் ஆவிக்குரிய அந்த சுகமளிக்கிற வரங்களை தேவன் நமக்கு தருகிறார். அப்போ நம்ம இந்த வரம் நம்ம மூலமா செயல்படணுமானா, அந்த வரம் எப்படி செயல்படும், இந்த குணமளிக்கிற வரம் அது எப்படிப்பட்ட அற்புதத்தை செய்யும், அதை தியானிக்கிறதுக்கு முன்னால நாம் ரொம்ப அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், ஏன் வியாதி வருகிறது, வியாதிக்கான காரணங்களை என்ன, பைபிள் என்ன சொல்லுது, நடைமுறையில என்ன காரியம், முதல்ல அந்த தெளிவு இருக்கணும். இந்த வரம் நம்மள பூரணமாய் வெளிப்பட்டு ஜனங்களுக்கு நம்ம நன்மை செய்யக்கூடிய பாத்திரங்களா இருக்க வேண்டுமானால், எந்த வரத்தை தேவன் கொடுக்கிறாரோ அதை குறித்த முழுமையான அறிவு நமக்கு இருக்கணும். தேறினவர்களாய் காணப்படுங்கள் என்று வேதம் ஆலோசனை கொடுக்கிறாரு. நீங்க அறகுறையா இருக்கக்கூடாது. நீங்க தேவனிடத்துல எந்த வரத்தை வல்லமையை பெற்றுக்கொண்டாலும் 1 கொரிந்தியர் 14:12 அந்த நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். அறகுறையா இருக்கக்கூடாது, முழுமையா அதை குறித்து தெரிந்து கொள்ளணும். அதனாலதான் நான் நிறைய காரியத்தை உங்களுக்கு படிப்படியாய் விளக்கி சொல்லுகிறேன். அப்ப வியாதிக்கான காரணம் தெரியணும், எப்படி ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார், சுகத்தை பெற்றுக்கொள்ள அவங்க என்ன செய்யணும், அதன் பிறகு வரம் எப்படி செயல்படும், இந்த குணமளிக்கிற வரம் எப்படி செயல்படும், அது விசுவாச வரத்தோடு இணைந்து எப்படி செயல்படும், அற்புதங்கள்னா என்ன,